அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்ல வந்திருக்கேன். அதாவது பெருமாள், அதாவது மகாவிஷ்ணு மேலே பக்தி செலுத்துகிறவங்க வந்து அவங்கள வந்து ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்மாழ்வார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ஆழ்வார். அவர் வந்து ரொம்ப பெருமாள் மேலே பக்தியானவர். அந்த நம்மாழ்வாரை பற்றின ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, தாய் தந்தை. அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை. ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அந்த மகாவிஷ்ணுகிட்ட அவங்க என்ன செய்கிறாங்க, ரொம்ப வேண்டிக்கிட்டே இருக்காங்க, விரதமெல்லாம் இருக்காங்க, கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க. ஐயா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, எங்களுக்கு பின்னால் வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு மகாவிஷ்ணுகிட்ட ரொம்ப வருந்தி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கனவுல மகாவிஷ்ணு அந்த தகப்பன் தாய்க்கு காட்சி கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறப்பார், அவர் வருங்காலத்தில் மிகுந்த புகழ் வாய்ந்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அந்த குழந்தை உங்களுக்கு பிறக்கும், பிற்காலத்தில் புகழ் வாய்ந்தவராக இருப்பார், ஆனால் உங்கள்கிட்ட அந்த குழந்தை கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் அப்படின்ட்டு மறைஞ்சிடுறார். உடனே தாயும் தகப்பனும் என்ன செய்கிறாங்க, குழந்தை பிறக்க போது, நமக்கு குழந்தை வரம் கிடச்சிருச்சே, தெய்வமே வந்து நமக்கு நேராக சொல்லிருச்சே அப்படின்னு ரொம்ப ஆனந்தப்படுறாங்க. ஆனால் அந்த மனைவி இருக்காங்கல்ல, கணவன் மனைவி, தாய் தந்தையர் இருக்காங்கல்ல, அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, கொஞ்ச காலம்தான் வாழும்னு சொல்கிறாங்களே, குழந்தை பிறந்து கொஞ்ச காலம்தான் வாழும்ன்றாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை நாள் ஆக ஆக கண் முழிக்கணும், உருளணும், பரளணும், தவக்கணும் இல்லையா, நல்லா பார்த்து அப்பா அம்மாவை பார்த்தெல்லாம் சிரிக்கணும் இல்லையா, அது ஒன்றுமே செய்யலை. அந்த குழந்தை என்ன பண்ணுது, கண்ணை அப்படி மூடிக்கிட்டே இருக்கு. ஏதாச்சும் கொடுத்தா சாப்பிடுதே தவிர அது எந்த அசைவுமே இல்லை. அதுக்கு கை காலை ஆட்டுறது, சிரிக்கிறது, கண்ணை அப்படி மூடிக்கிட்டே தான் இருக்குது. கண்ணை மூடிக்கிட்டே இருக்குது, இப்படி பெறலை, அசையவே இல்லை. ஏதோ கொஞ்சம் பால் ஏதாச்சும் கொடுத்தா அது உள்ளே போகுதே தவிர வேறு எதுவுமே நடக்கலை. அப்போ அந்த குழந்தை கண்ணை மூடிக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த குழந்தைக்கு உயிர் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அசைவு இருக்குது, அவ்வளோதான். அந்த குழந்தை கண்ணை முழிச்சு பார்க்கவே இல்லை, பேசவும் இல்லை. நாள் ஓடிக்கிட்டே இருக்குது. 1 வயசு 1.5 வயசும் ஆயிடுது. தாய்க்கும் தகப்பனுக்கும் கண்ணீர் வடிக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு கேட்டோமே, பெருமாளே மகாவிஷ்ணுவே இப்படி குழந்தைய கொடுத்துட்டியே, இந்த குழந்தை பேசுகிறத நாங்கள் பார்க்கணுமே, இந்த குழந்தை சிரிக்கிறத பார்க்கணும்னு நினச்சோமே, இந்த குழந்தை தவள மாட்டேங்குதே, உருள மாட்டேங்குதே, இப்படி குழந்தைய நான் வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி தாய் தந்தையரும் உருகுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கும் பொறுமை இழந்துருது. இந்த குழந்தைய இப்படி வச்சுக்கிட்டே எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு எங்கேயும் வேலைக்கு போக முடியல, அவங்களால எதுவும் செய்ய முடியல, மனத்துயரத்தில் ரொம்ப புழுங்குறாங்க. கடைசியாக என்ன செய்கிறாங்க, ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நம்ம பெருமாள் கோயிலுக்கு அது வரைக்கும் அவங்க போகலை. இந்த குழந்தை இப்படி இருக்கிறதுனால வீட்டிலையே இருக்காங்க. அப்போ அந்த தாயும் தகப்பனும் என்ன செய்கிறாங்க, இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, பெருமாள் கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க எப்பயுமே கும்பிடுற கோயிலுக்கு போகிறாங்க. போய் ஒரு நல்ல சுத்தமான துணி இருக்கும் இல்லையா, அதில் அந்த குழந்தைய கீழே போட்டு பெருமாள்கிட்ட அழுகுறாங்க. ஐயா இந்த குழந்தை உருள மாட்டேங்கி, பரள மாட்டேங்கி, பேச மாட்டேங்கி, சிரிக்க மாட்டேங்கி, ஒன்றுமே செய்யாமல் கண்ணை மூடினபடியே இருக்கு ஐயா, எங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு, இப்படி குழந்தைய நீ கொடுத்துட்டியே அப்படின்னு பக்கத்துலலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. எங்களால் பதில் சொல்ல முடியும்னு ரொம்ப கண்ணீரோடு சொல்கிறாங்க. கண்ணீரோடு அழுதுகிட்டு சாமிக்கிட்ட நிற்கிறாங்க, நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை கீழே கிடக்கு. இவங்க கண்ணீர் வடித்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த குழந்தை என்ன செய்யுது, இறைவனுடைய அருளால், அந்த மகாவிஷ்ணுடைய அருளால் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து லேசாக உருண்டு கோயிலுக்கு வெளியே போயிடுது. கோயிலுக்கு வெளியில் பிரகாரத்தில் ஒரு புளிய மரம் இருக்குது. ஒரு புளிய மரம் பெருசாக வளர்ந்துருக்கு. அதில் ஒரு பெரிய பொந்து இருக்குது. அந்த பொந்தில் போய் அந்த குழந்தை உள்ளே போய் உட்காந்துக்கிடுது. இது இறைவனுடைய திருவருளால் நடக்குது. அது வந்து என்ன செய்யும், அதுக்கு பேர் உறங்கா புலி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புளிய மரம் எப்பயுமே தூங்காது, புளிய மரம் உறங்கா புலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை
அந்த மரத்தில் ஒரு பெரிய பொந்து இடைவெளி இருக்குது. இந்த குழந்தை உருண்டு 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 ஒரு இறைவன் அருளால் உள்ளே போய் உட்காந்துக்கிடுது. இது தாய் தகப்பன் வந்து அழுது கண்ணீரோடு அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற தெய்வத்திட்ட, அந்த மகாவிஷ்ணு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுட்டு கொஞ்ச நேரம் கழித்து தற்செயலாக அந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போவோன்னு பார்க்குறாங்க. குழந்தைய காணோன்னே அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா நம்ம குழந்தை இப்படி திரும்பாது கண்ணு மூடுனபடிக்கே இருக்குது, ஒன்றுமே சரியாக சாப்பிட மாட்டேங்குது, சிரிக்கக்கூட மாட்டேங்குதே ஆண்டவனே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய நாலா பக்கமும் தேடுறாங்க. நாலா பக்கம் அங்கே ஓடி இங்கே ஓடி குழந்தைய தேடுறாங்க. தேடுனா அவங்களுக்கு அந்த கண்டுபிடிக்க தெரியல. புளிய மரத்தில் போய் பொந்துக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. குழந்தைய காணோன்னு எல்லா பக்கமும் தேடி அலைகிறாங்க. கடைசியாக தோட்டத்துலலாம் தேடுறாங்க. அக்கம் பக்கத்தில் அங்கே இருக்க அர்ச்சகர்கிட்டையெல்லாம் கேட்குறாங்க, தெரியல அப்படின்றாங்க. திருப்பி மூலஸ்தானத்துக்கு வந்து அந்த பெருமாள்கிட்ட அழுகுறாங்க, என் குழந்தையவே காணமேய்யா, இது என்னையா நடக்குது, எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அழுது தவிக்கிறாங்க. அப்போ பெருமாள் வந்து அசரீரியா, அதாவது குரல் மட்டும், அசரீரி அப்படின்னா குரல் மட்டும் கேட்கும். ஒரு குரல் வந்து சொல்லுது, இந்த குழந்தை நம்மாழ்வார் அப்படின்ற புகழோட இந்த குழந்தை வாழப்போகுது, இந்த குழந்தை உங்கள்கிட்ட இவ்வளோ நாள் தான் இருக்கும், இந்த குழந்தை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கோயிலுடைய வாசலில் இருக்கிற உரங்காப்புலிங்கிற மர பொந்துக்குள்ளே இருக்குது, ஆனால் அது உங்களோட வராது, உங்களோட நீங்கள் குழந்தை வரம் கேட்டீங்க, நான் கொடுத்துட்டேன், இனிமேல் அந்த குழந்தை இந்த உரங்காப்புலி மரத்தில் தான் வாழப்போகுது, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. உடனே தெய்வத்திட்ட வணங்கிட்டு அவங்க திருப்பி போய் அந்த உரங்காப்புலியில் இருக்கிற குழந்தைய பார்த்தா அது உட்காந்து அந்த கண்ணை மூடின மணிக்கே அது உட்காந்துருக்கு. அந்த குழந்தைய பார்த்துட்டு இது தெய்வ குழந்தை அப்படின்ட்டு கும்பிட்டுட்டு பார்த்துட்டு அவங்க மனசில் பிரிய முடியல, இருந்தாலும் இறைவனுடைய ஆணைக்கு கட்டுப்படணுன்ட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த தாய் தகப்பனும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த உரங்காப்புலி மரத்தில் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அதோட இந்த கதையை இப்போதைக்கு இங்கனக்குள்ளே நிப்பாட்டிடுவோம். இன்னொரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ஒரு குடும்பம், விவசாய குடும்பம், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கார். விவசாயம் பண்ணி கொஞ்சம் இடத்துல எல்லாம் வாழை மரம், கொஞ்சம் இடம் நெல் பயிர்கள் போட்டது போக கொஞ்சம் மாமரம், வாழை மரம், கொய்யா, இப்படி நல்ல மரங்களையெல்லாம் வளர்த்துக்கிட்டு வர்றார். அப்போது ஒரு வயசான பசுமாடு, வயசாகி போச்சு அந்த பசுமாடுக்கு, அதனால் ரொம்ப தூரம் நடக்க முடியல, ரொம்ப தவங்கி நடந்து வந்து என்ன செய்யுது, அந்த விவசாயினுடைய தோட்டத்தில் இருக்கிற நெல் பயிரை அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இவர் இந்த விவசாயி என்ன பண்ணுறாரு, தற்செயலாக வெளியே வீட்டிலேருந்து எதுக்கோ உள்ள வீட்டுக்குள்ளே போனவர் தற்செயலாக வெளியே வர்றார். பசுமாடு என்ன செய்யுது, அந்த நெல் பயிரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த விவசாயிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம நிலத்தை உழுது அதுக்காக தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம், பயிரை நம்ம வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இந்த பசுமாடு இப்படி உள்ளே வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கோவப்பட்டு என்ன செய்கிறாரு, பக்கத்தில் ஒரு கட்டை கிடக்குது, ஒரு மரக்கட்டை கிடக்கு. இந்த கோவத்தில் நான் அவர் என்ன செய்கிறோன்னு அவருக்கு தெரியாமல் என்ன செய்கிறாரு, அந்த மரக்கட்டையை அந்த பசுமாடு மேலே தூக்கி எரிஞ்சிடுறாரு. அது என்ன செய்யுது, அந்த பெரிய மரக்கட்டை அந்த பசுமாடு மேலே பட்டுருது. அது ஏற்கனவே வயசானதா, அந்த மரக்கட்டை பட்ட உடனே அதுக்கு அதிர்ச்சியும் வலியும் தாங்க முடியாமல் அந்த பசுமாடு இறந்து போயிடும். இறந்து போன உடனே இவருக்கு அப்போத்தான் தெரியுது அவர் செஞ்ச தப்பு. பக்கத்தில் போய் பார்க்குறாரு, வயசான மாடு எலும்பும் தோளுமாக இருக்குது, வயசாகி போய் கிடக்கு. அப்போ அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிருது, மனசில் கவலை வந்துடுது. பசுவை வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, பசு உடம்பெல்லாம் தெய்வங்கள் நிறைஞ்சதுன்னு சொல்லுவாங்களே, வயசாகி போயிருக்கே, மெலிஞ்சு போயிருக்கே, இதை நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியலை, கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துட்டோம், இந்த மாடை நம்ம கட்டையை போட்டு எரிஞ்சிருக்கக்கூடாது, சும்மாவாச்சும் வாயினால் பற்றி விட்டுருக்கணும், நம்ம கட்டையை கொண்டு எரிஞ்சிட்டோமே, இந்த பசுமாடு இறந்து போச்சே, இந்த பசுமாடு இறந்து போச்சேன்னு அவர் பதறாரு. அவருக்கு அந்த பசுமாடை கொன்ன பாவம் அவருக்கு ஒட்டிக்கிடுது, இந்த விவசாயி மேலே பாவம் ஒட்டிக்கிடுது. அப்போ அவரை வந்து ஒரு கருப்பான ஒரு நிழல் அவர் கூடவே வருது. அவருக்கு புரிஞ்சுக்கிடுது, நம்ம செய்த பாவம் நம்மளை தொடருது, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு பழையபடி அந்த பசுமாடை 2-3 பேரை கூப்பிட்டு வந்து அது ஒரு நல்ல இடத்துல புதைச்சி அதை அடக்கம் பண்ணிடுறாரு.
அடக்கம் பண்ணிவிட்டு அவருக்கு மனசே சரியில்லை, நம்ம என்னமோ பறி கொடுத்தது மாதிரி சாப்பிடாம அவர் எதையுமே சிந்தனை பண்ணாமல் அந்த பசுமாடு புதைச்ச இடத்துலையே அவர் சுற்றி சுற்றி வர்றாரு, நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கார். அப்போ நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துலையே வந்து நின்றுக்கிட்டு இருக்கார். அப்போ அந்த இடத்துலேருந்து ஒரு ஒளி, ஒரு பிரகாசமான ஒரு சுடர் தெரியுது. உடனே என்னடா அது இத்தனை நாள் இப்படி இல்லையே, ஒரு சுடர் தெரியுதேன்னு அதை தொட போகிறாரு, அது விலகுது. திருப்பி அதை பிடிக்க போகிறாரு, விலகுது. அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு, அந்த சுடர் விலக விலக அது போகுதே, நம்ம பின்னாடியே போவோம் அப்படின்ட்டு அந்த ஒரு சுடர் ஒளி என்ன செய்யுது, அப்படியே நகர்ந்து போகுது. இவரும் என்ன செய்கிறாரு, ஒரு ஆர்வத்தில் இந்த ஒளி சுடர் இப்படி நகழுதே, நம்மளும் போய் பார்ப்போம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு அப்படியாவது ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதா, இது என்னன்னு நமக்கு தெரியலையேன்ற ஒரு ஆர்வத்தில் அந்த சுடருடைய அந்த ஒளி பின்னாடியே போகிறார். அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய்கிட்டே இருக்கு. போய் அந்த ஒளி என்ன செய்யுது, அந்த குழந்தை வந்து உறங்காப்புளி மரத்தில் பொந்துக்குள்ளே உட்காந்துருக்கு பார்த்தியா, அந்த இடத்துல அந்த பொந்துக்குள்ளே போய் அந்த ஒளி மறைஞ்சிருது. அப்போ அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு, இந்த ஒளி அந்த புதற்குள்ளே அந்த பொந்துக்குள்ளே மரத்தினுடைய பொந்துக்குள்ளே மறைஞ்சிருது. மறைஞ்ச உடனே அதிசயமாக இருக்கே, இந்த மரத்தை இப்படி பார்க்குறாரு, கோயிலை பார்க்குறாரு, சுற்றி வர்றாரு. சுற்றி வந்துட்டு ரொம்ப நல்ல கோயிலாக இருக்கே, இந்த கோயிலில் இந்த மரத்தில் இந்த ஒளி வந்து மறையுதுன்னா இதில் ஏதோ விஷயம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா உள்ள ஒரு குழந்தை இப்படி உட்காந்து கண்ணை இப்படி மூடிக்கிட்டே இருந்து உட்காந்துருக்கு. நல்லா ஒரு ஆள் தோற்றம், கொஞ்சம் பெரிய தோற்றமாகிருது. அந்த குழந்தை யாரோ ஒரு மனுஷன் உட்காந்து தவம் செய்வான்ல, அந்த மாதிரி கம்பீரமாக உட்காந்து கண்ணை மூடி தவம் செய்கிற மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் உள்ள. உடனே சுற்றி பார்க்குறாரு. ஐயா கொஞ்சம் முழிச்சு பாருங்க, உங்ககிட்ட என் கஷ்டத்தை சொல்லணும் அப்படின்னு அந்த விவசாயி கூப்பிட்றாரு. அந்த பொந்துக்குள்ளே இருக்கிறவரை பார்த்து கூப்பிட்றாரு. ஆனால் அவர் கண்ணு முழிச்சு பேசவே இல்லை. திருப்பி ஐயா நான் ஒரு கஷ்டத்தில் மாட்டியிருக்கேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த விஷயத்தை உங்ககிட்ட பேசி நான் ஒரு ஆறுதல் அடையணும், தயவுசெய்து முழிச்சு பாருங்கள், என் கூட கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்கிறார். ஆனால் அவர் பேசவே இல்லை. 3ஆவது தடவை அவருக்கு சொல்லி பார்க்குறாரு, கூப்பிட்டு பார்க்குறாரு, பேசலை. அவர் என்ன செய்கிறாரு, இந்த உள்ளே இருக்கிற அந்த தவம் செய்கிற அந்த உருவம் உண்மையானதா இல்லை என்னன்னு தெரியலையே, தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கீழே கிடந்த ஒரு சின்ன குட்டி கல், பெரிய கல் இல்லை, சின்ன கல் எடுத்து அந்த பொந்துக்குள்ளே அவர் மேலே போடுது. போட்ட உடனே அவர் அப்படி முழிச்சிடுறாரு. முழிச்சு பார்க்குறாரு. பார்த்த உடனே ஐயா என்னை மன்னிச்சிருங்க, உங்களை பார்க்கணுன்றதுக்காகத்தான் நான் அப்படி பண்ணேன். இப்படி பொந்துக்குள்ளே இருக்கீங்களே, நீங்கள் எதை சாப்பிடுவீங்க, நீங்கள் எப்படி வளருவீங்க, இந்த பொந்துக்குள்ளே இருந்தால் ஒரு மனுஷனாக இருக்கிறீங்க, நீங்கள் பொந்துக்குள்ளே எப்படி வளருவீங்க, எப்படி சாப்பிடுவீங்க, புரியாத புதிராக இருக்கேன்னு கேட்குறாரு. உடனே அவர் அத்தை தின்னு அது வளரும், இத்தை தின்னு இது வளரும் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு புரியலையே அப்படிங்கிறார். அப்போ தான் மனுஷங்க அப்படிங்கிறவங்க சாதாரணப்பட்டவங்க, அவங்க உணவுகளை சாப்பிடுவாங்க. நாங்கள் தெய்வங்களை மட்டுமே நினச்சி வாழ்கிறவங்க, எங்களுக்கு உணவெல்லாம் தேவைப்படாது, தெய்வ வழிபாடு மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம், நான் மகாவிஷ்ணுவை நினச்சே தான் நான் தவம் இருக்கிறவேன் அப்படின்றார். ஐயா நான் ஒரு பசுமாடை நான் கொன்னுட்டேன், அந்த பிரம்மகத்தி தோஷம் எனக்கு பிடிச்சிருச்சு, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த புதைச்ச இடத்துலேருந்து ஒரு ஒளி தோன்றி இந்த பொந்தில் வந்து மறைஞ்சிச்சு. நீங்கள் ஒரு தெய்வீக புருஷர், இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த ஒளி மறைஞ்சதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு, எனக்கு பிரம்மகத்தி தோஷம் மறைஞ்சிருச்சா, என்னுடைய பாவத்தை தொலைச்சிருங்கன்னொன்னே அந்த தோஷம் உனக்கு மறைஞ்சிருச்சு, நீ கவலைப்படாத, நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிறார். அப்போ அந்த நம்மாழ்வார் அந்த பொந்துக்குள்ளே இருக்கிறவர் நம் ஆழ்வார். அவர் யார் அப்படின்னா அவர் தான் ஸ்ரீ ராமர். ஸ்ரீ ராமர் தான் மறு அவதாரம் எடுத்து நம்மாழ்வாராக அந்த உறங்காப்புளி மரத்தில் இருக்கிறார். அந்த உறங்காப்புளி மரம் அப்படிங்கிறது யார் தெரியுமா, சாட்சாத் போன பிறகு ராமாயணத்தில் லக்ஷ்மணனாக இருந்தார் இல்லையா, அந்த ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனாக இருந்து உறங்காப்புளி அப்படிங்கிற அந்த மரமாக காத்துக்கிட்டு இருக்கு. நம்மாழ்வார் வரட்டும், ஸ்ரீராமர் வந்து நம்மாழ்வாராக அவதாரம் எடுத்து வரப்போகிறாரு அப்படின்றத தேவ ரகசியமாக அவங்ககிட்ட சொல்கிறாங்க. லக்ஷ்மணன் அதாவது ஆதிசேஷன் அந்த உறங்காப்புளி மரமாக அதில் ஒரு பொந்து இடைவெளி கொடுத்து அவர் அங்கே அந்த பெருமாள் கோயிலில் காத்துக்கிட்டு இருக்கார். அந்த நம்மாழ்வார் வேறு யாருமே இல்லை, ஸ்ரீராமர் தான் திருப்பி ஒரு அவதாரத்தில்
நம்மாழ்வாராக வந்து பிறந்து வளர்ந்து மக்களுக்கு நிறைய நன்மை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உறங்கா புலி அப்படிங்கிற மரம் சாட்சாத் ஆதிசேஷன் லக்ஷ்மணராக இருந்து கண் முழிச்சு இரவும் பகலும் ஸ்ரீ ராமரையும் சீதாவையும் கண் முழிச்சு காத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர் தான் உறங்கா புலியாக உறங்காமல் இருந்து அந்த நம்மாழ்வாரை ஸ்ரீராமரை காவல் காத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில், இந்த உறங்காப்புலி இருக்கிற அந்த மரம் எந்த இடத்துல இருக்குது? நம்மாழ்வார் அந்த பொந்தில் வாழ்ந்தார் இல்லையா, அந்த கோவில், அந்த மரம் இருக்கிற கோவில், நம்மாழ்வார் வாழ்ந்த கோவில் எங்கே இருக்குன்னு சொன்னால் திருநெல்வேலிக்கு போகிற வழியில் கோவில்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் அந்த கோவில் இருக்குது. இப்போ போனாலும் நம்ம அந்த பெருமாளை தரிசிக்கலாம், அந்த உறங்காப்புலிங்கிற மரத்தையும் நம்ம பார்க்கலாம், நம்மாழ்வார் வாழ்ந்த அந்த கோவிலை நம்ம தரிசிக்கலாம். இது ஒரு தெய்வீக ஒரு கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல கதையோட அம்மா உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.